உலகத்தின் பரம்பொருளாக அம்மையப்பனாக இருந்து நமக்கு காட்சி தரக்கூடிய சிவ வழிபாடு மேற்கொண்டால் அவ்வளவு பெரும் பேறு கிடைக்கும். இந்த பிரதோஷ காலம்னு ஒன்று உண்டு. அந்த பிரதோஷ நேரம் என்னங்கிறத நம்ம சரியாக உள்வாங்கிக் கொள்ளணும். அதாவது அந்தி சாயக்கூடிய நேரத்திலும் இரவின் தொடக்க நேரத்திலும் என்று எழுதுகின்றார்கள் குறிப்பில். நம்முடைய குறைகளை, குற்றங்களை, நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கி இன்ப வாழ்வு தரக்கூடிய தோஷத்தை நீக்குவது பிரதோஷ வழிபாடு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்விக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தின் ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் அன்போடு அழைத்துச் செல்கின்றோம். உங்கள் அனைவரையும் இந்த புத்தம்புது காலையில் நித்தம் நல்ல நிகழ்ச்சிகளை தரக்கூடிய எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பின் விளைந்த ஆரமுதே என்று சிக்கன சிவனுடைய பாதத்தை பற்றி நாளெல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் என்று நாம் இன்றைய பொழுதை தொடங்குகின்றோம். இன்றைக்கு நாம் பிரதோஷத்தினுடைய பெருமைகள் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு உலகமெல்லாம் பிரதோஷ வழிபாடு பறந்து விரிந்து திரிந்து இருக்கிறது என்றாலும் கூட பிரதோஷ வழிபாடு என்பது மகோ உன்னதமானது. ஒரு பிரதோஷ வழிபாடு என்பது அஸ்வமேத யாகத்திற்கு இணையானது என்று வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றது. நம்முடைய தோஷங்கள் நீங்குவதுதான் பிரதோஷ வழிபாடு. 3 பிரதோஷ வழிபாட்டிற்கு சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நமக்கு என்ன சிறப்பு கிடைக்கிறது என்று சொன்னால், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3ஐயும் நேரில் பார்த்த பெருமை நமக்கு கிடைக்கிறது. 5 பிரதோஷத்திற்கு நாம் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் உடல் நோய் சரி செய்யப்படுகிறது. 7 பிரதோஷத்திற்கு நாம் சென்று வழிபட்டால் இல்லத்தில் யாருக்கேனும் திருமண தடை இருந்தால் நீங்குகிறது. 21 பிரதோஷ வழிபாடு மேற்கொண்டால் புத்திர தடை நீங்குகிறது என்று ஐதீகம் சொல்கிறது. 33 பிரதோஷ வழிபாடு யார் செய்கின்றார்களோ அவர்கள் ஒரு ஆலயத்தின் திருக்குடமுழுக்கை செய்ததற்கு சமம் என்று குறிப்பு உள்ளது. அப்போ பிரதோஷத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருப்பதற்கு என்ன காரணம்? முதல்ல பிரதோஷம்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக தோஷம் அப்படிங்கிறது குற்றமுடையது. தோஷம் என்பது குற்றமுடையது. பிரதோஷம் என்பது குற்றம் இல்லாதது. நம்முடைய குறைகளை, குற்றங்களை, நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கி இன்ப வாழ்வு தரக்கூடிய தோஷத்தை நீக்குவது பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ காலம்னு ஒன்று உண்டு. அந்த பிரதோஷ நேரம் என்னங்கிறத நம்ம சரியாக உள்வாங்கிக் கொள்ளணும். அதாவது அந்தி சாயக்கூடிய நேரத்திலும் இரவின் தொடக்க நேரத்திலும் என்று எழுதுகின்றார்கள் குறிப்பில். 4:30 மணி, சாயந்தரம் 4:30 மணியிலேருந்து 6 மணிக்குள் பிரதோஷ காலம் என்று பெயர். இந்த ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் நாம் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நமக்கு அவ்வளவு பெரிய பெயர் உண்டு. அதிலும் நித்திய பிரதோஷம் என்று உண்டு, மாத பிரதோஷம் என்று உண்டு, பிரளய பிரதோஷம் உண்டு, அப்புறம் மகா பிரதோஷம் உண்டு. இன்னும் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய சனி பிரதோஷம். அந்த சனி பிரதோஷத்தில் அன்னாபிஷேகம் பார்த்தால் ஆண்டவனுடைய அருள் உடனடியாக கைகூடும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரதோஷ காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் நமக்கு தோஷம் நீங்கினாலும் கூட உலகத்தின் பரம்பொருளாக அம்மையப்பனாக இருந்து நமக்கு காட்சி தரக்கூடிய சிவ வழிபாடு மேற்கொண்டால் அவ்வளவு பெரும் பேறு கிடைக்கும். அந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு மஞ்சப்பொடியால், நம்முடைய திரவியப்பொடியால், இளநீரால், பஞ்சகவியத்தால், பாலால், தயிரால், தேனால் அபிஷேகம் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நித்தியப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூட அவசியம் இல்லையா? ஒரு பிரதோஷத்தை வழிபட்டால் நமக்கு அஸ்வமேத யாகை செய்ததற்கு புண்ணியம். இது எல்லாம் அப்படியே நம்ம ஒரு பக்கம் வைப்போம். நம்ம இறைவனுக்கு எதுவுமே என்னால் முடியல அப்படின்னு நினச்சா வெறும் வில்வம் இருக்குது பாருங்கள், அந்த வில்வத்தை வாங்கி கொண்டு போய் நம்ம பிரதோஷ காலத்தில் பிரதோஷ வேளை அபிஷேகம் முடிஞ்ச உடனே சிவன் சன்னதியில் நம்ம பேருக்கு வில்வ அர்ச்சனை செய்தால் கோடி 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 புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள்.
இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பிரதோஷ காலத்தில் அற்புதமான திருநீரை அணிந்து உத்திராட்சம் கட்டிக்கொண்டு சிவனுடைய மந்திரங்களை சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் சிவபுராணம் படிக்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சிவபுராணம் படிக்கலாம். இடர்களை படிக்கலாம். தேவாரம் திருவாசகம் படிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சண்முக கவசம் படிக்கலாம். இப்படி இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை படித்து பிரதோஷ வழிபாடு செய்தால் நம்முடைய தோஷங்களெல்லாம் நீங்குகிறது. அது ஆனந்தத்தின் திறவுகோலாக நமக்கு அமைகிறது. மீண்டும் இது போன்ற நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.